வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இப்போது 2K கிட்ஸ் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ரசிகர் கூட்டம் வச்சிருக்க போகிறோம்னா அது டிடிஎஃப் வாசன் அவர்கள். இப்போது பார்த்தீங்கன்னா அவர் மீது கொலை முயற்சி ஈடுபட்டு உள்ளதாக அவர் பார்த்தீங்கன்னா காவல்துறையின் மீது புகார் கொடுத்துருக்கிறாரு. இப்போது அந்த செய்தியும் அந்த வீடியோ தான் இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். சமீப காலமாக டிடிஎஃப் வாசன் மீது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் அதிக வழக்குகள் செய்து அவரை சிறையில் கூட அடைச்சிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் மீது கொலை முயற்சி நடத்தப்பட்டுள்ளதாக அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. ஷாக் வீடியோ. டிடிஎஃப் வாசன் மீது தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் வசித்து வரும் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன். இவர் சிறந்த பைக் ரைடரும் தனது யூடியூப் சேனலை மெருகேற்றியுள்ள பைக் ரைடிங் செய்து அந்த பயணம் குறித்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்து வந்துள்ளார். அவருக்கு சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருந்து வந்தாங்க. அதே நேரத்தில் தொடர்ந்து விதிமீறல் ஈடுபட்டு வந்த டிடிஎஃப் வாசன் மீது லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. ஆபத்தான பைக் சாகச வீடியோக்கள் முற்றுப்புள்ளி வைத்த டிடிஎஃப் வாசன் அவ்வப்போது சர்ச்சைகளில் சிக்கி வந்தார். வழக்கமான ஒன்றாகி வருகிறது. அந்த வகையில் இந்த முறை டிடிஎஃப் வாசன் வெளியிட்ட வீடியோவில் போதையில் சிலர் என்னை கத்தியால் குத்தி கொலை செய்ய வந்ததாகவும் சொல்லியிருக்காரு. கர்நாடகாவின் குடகு மாவட்டத்தில் உள்ள சிறிய ஓடையில் தனது நண்பருடன் குளித்து கொண்டிருந்ததாகவும் அவ்வப்போது போதையில் வந்த நபர் ஒருவர் இங்கே குளிக்கக்கூடாது, இது எங்களுக்கு சொந்தமான இடம் என்று கூறியதாக தெரிவித்திருக்கிறாரு. அத்துடன் அந்த போதை ஆசாமி பேசி கொண்டிருந்த போதை இரும்பு கம்பியால் தன்னை ஒருவர் குத்தியதாகவும் தான் லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்ததாகவும் உயிர் தப்பியதாகவும் தற்போது உயிரோடு உள்ளதை கடவுள் புண்ணியம் எனவும் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களிடம் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதன் பேரில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் அவர்கள் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், என்னை சுற்றி நிறைய பேர் கொலை முயற்சி ஈடுபடுவதால் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சென்னை காவல் நிலையத்தில் அவருக்கு மனு கொடுத்து வந்திருக்காரு. அந்த வீடியோ இப்போது இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அங்கு நடந்த சண்டைக்கான வீடியோவும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. டிடிஎஃப் வாசனுடைய ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு என்னாச்சு, அவருக்கு எந்த ஒரு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று கமெண்ட் மூலமாக வலியுறுத்திட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நெக்கில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.